முதலமைச்சர் ஜோசப் விஜயை அவதூறாக பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜயை அவதூறாக பேசியது தொடர்பான வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுமார் 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நேற்று இரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டது. அதாவது தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் அரசு தரப்பு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் இடையே 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த காரசார விவாதங்களானது நடைபெற்றன. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு கைது செய்யப்பட்ட நடவடிக்கையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்றும், அப்புறம் அந்த ஏற்கனவே காவல்துறையின் சம்மனுக்கு பதிலளித்து ஜூலை 10ஆம் தேதி ஆஜராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அவசரமாக கைது செய்தது சட்டவிரோதமானது என்றும் வாதிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு மற்றும் சம்மன் வழங்கப்பட்டும் நேரில் ஆஜராகாததால மேலும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவரது சொந்த ஜாமீனில் விடுவிக்கவும், முதற்கட்டமாக ரூபாய் 10,000 பிணைத்தொகை செலுத்தவும், மேலும் அடுத்த 10 நாட்களுக்கு தினமும் ஆத்தூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திடவும் நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனால் நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பான சூழலானது நிலவியிருந்தது.